ராகி, கேழ்வரகு, ஃபிங்கர் மில்லட் அப்படியெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த வயல் தான் இது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இதுதான் ராகி வயலுங்க. இந்த ராகி செடி பார்த்திங்க அப்படின்னா அந்த பூ, கதிர் அதெல்லாம் வர்றதுக்கு முதல்ல பார்த்தா நமக்கு நெல் வயலில் இருக்கிற மாதிரியே தான் தோணும். ஆனால் அது பூத்ததுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு அது ராகி செடி நமக்கு வித்தியாசம் நல்லா தெரிய வரும். அதாவது ரொம்ப பழகினவங்களுக்கு ஆரம்பத்துலேயே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் புதுசாக பார்க்குறவங்களுக்கு நெல்லுக்கு ராகிக்கு வித்தியாசம் தெரியாது இல்லைங்களா. இப்போ இது பார்த்திங்கன்னா ஃபிங்கர் மில்லட்னு ஏன் சொல்கிறோன்னா, நம்ம கையில் 5 விரலும் எப்படி நுனியில் ஒட்டிகிட்ருக்கு அந்த மாதிரி அந்த காம்பில், ராகி செடியினுடைய அந்த காம்பில் அது அந்த நல்ல அப்படியே திக்காக ஒரு காம்பு மாதிரி வரும். அதோட நுனியில் இந்த மாதிரி விரல் மாதிரி அந்த ராகி கதிர்கள் ஃபார்ம் ஆகி நின்றுட்டுருக்குங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா வில்லேஜ் சைடில், தோட்ட சைட்லலாம் பாட்டி என்ன பண்ணுவாங்க, பால் கருது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த பால் பிடிச்ச நிலமையில் அது இருக்கும். ரொம்ப இம்மெச்சூராக இருக்கக்கூடிய கதிர் அதை பறித்து அப்படியே சும்மா தேய்ச்சி தருவாங்க. அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்புறம் பாதி மெச்சூர் ஆனது பார்த்திங்க அப்படின்னா தீயில சும்மா அப்படியே வாட்டி சுட்டி தேய்ச்சி தருவாங்க. அதுவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா ராகி மாவு எல்லாமே, அது நல்லா முத்துன ராகியிலேருந்து செய்யக்கூடியதுங்க. அது நல்லா அது டார்க் ப்ரௌன் கலராக ஆகிடும். அந்த இது எல்லாமே காஞ்ச மாதிரி ஆகிடும் நம்மளுக்கு, அந்த கொத்து எல்லாமே. அதுக்கப்புறமா தான் அதை அறுத்து அதை காய வச்சு தட்டி எடுத்து ப்ராசஸ் பண்ணி நம்மளுக்கு ராகி வரும். அதுக்கப்புறம் நம்ம அதை கழுவி காய வச்சு நம்ம மாவை அரைச்சி மற்ற பதார்த்தத்துக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோங்க. இப்போ இந்த வயல்லையே பார்த்திங்கன்னா ஒரு சைடில் மெச்சூரான அந்த ராகி எல்லாம் அறுவடை பண்ணியாச்சுங்க. மெச்சூர் ஆகாமல் இருக்கிற சைடு 1-2 இடையில இருக்கிறதெல்லாம் அப்படியே விட்டு வச்சுருக்காங்க. அது ஒரு 10-15 நாள் கழித்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது நெல் வயலுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கம்பேரிஷனுக்காக நான் போட்டிருக்கேன். இந்த நெல் வயலில் இடையில அந்த குட்டி குட்டி கருப்பு கருப்பாக தெரியறது குதிரைவாலி செடி. ஸோ நம்ம அப்ளை பார்த்தது ராகி. இது நெல் வயல். இது அந்த சந்தன கலரில் தெரிகிறதெல்லாம் நெல் கதிர்கள், அந்த கருப்பு ப்ரௌன் கலராக தெரிகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா குதிரைவாலி. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வித்தியாசம் கண்டுபிடிச்சிக்கணும். அது கதிர் வந்துருச்சு அப்படின்னா ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிக்கலாங்க. கதிர் வரக்கு முதல்ல தான் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இப்போ உங்கள் சைடில் இந்த மாதிரி மில்லட்ஸ் ஏதாவது பயிரிட்டிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்ப்போம், அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இதுதான் ராகி செடி. புதுசாக பார்க்குறவங்க பார்த்துக்கோ.